வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம், குஜராத், அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, குஜராத் ராஜஸ்தான் இணையும் பகுதியை வந்தடைந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு வரக்கூடிய நாட்களிலே மிக கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு, மகாராஷ்டிராவிற்கும், சூரத், மும்பை இடைப்பட்ட பகுதிக்கு எல்லாமே தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களுக்கு மிக கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம்லாம் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல மழை பொழிந்திருக்கு. இது ரொம்ப மோசமான மழை. குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு தரும் என்று சொல்லியிருந்தோம். அதேதான், பெய்ய வேண்டிய மழை பெய்யும், சேர்த்து ஒரே நாள்ல பெஞ்சிடும். அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒன்று தென்சீன கடலிலே சீனாவின் தெற்கு பகுதியில நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் ஒன்றிணைந்த ஒரு இணைப்பின் சுழற்சியின் காரணமாக இரு காற்று இணைவு காரணமாக தற்பொழுது தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு மெல்ல தீவிரமடைய இருக்கிறது. இந்த அறிக்கையில ஒரு அன்பான வேண்டுகோள்: வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்கணுங்க. கேட்காம கைபேசி அடைக்கிறீங்க, தயவு செய்து வேண்டாம். முழுமையாக கேட்கணும். எந்தாவது ஒரு அறிக்கை கேட்டா கூட தெரியும். எதுவும் கேட்காம ஆரம்பத்திலிருந்து கதை சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முழுமையாக கேளுங்கள், இறுதி வரை கேளுங்கள். உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை என்பது அந்த இடத்துல ஒரு இடத்துல வரும். நகர்த்தி பார்த்தீங்கன்னா புரியாது. ஆக தற்பொழுது இரு காற்று இணைவின் காரணமாக நேற்றைக்கு வெப்பசலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கூடலூர், பந்தலூர் பகுதியில் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை. அதே போல செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கடலோரத்தில் நேற்றைக்கு மாலை மழை. ஆங்காங்கே மழையும் காணப்பட்டது. அதன் தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மேகமூட்டங்கள் உருவாகி அப்படியே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், நல்லா புரியணும், ஆங்காங்கே மேகமூட்டம் உருவாகிடத்தான் சொல்லியிருக்கேன். மழை எங்க பெய்ய போகுது பாருங்க. அப்படியே அங்கேயும் பெய்யலாம். லேசான மழையா கல்வராயன் மலைப்பகுதிகளில் லேசா ஆங்காங்கே பெய்யும். இன்றைக்கு தேதி 24. இன்றிலிருந்து தான் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும்னு சொல்லி இருக்கிறோம். இது அப்படியே தென்மேற்கு பருவமழையாக 27, 28 தேதிகளில் தொடங்கி அப்படியே மாத இறுதி நாட்கள்ல வலுப்பெற்று கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் 1 முதல் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பசலன மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையும் பொழியும். தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக காணப்படும். ஆகஸ்ட் பிறந்து விட்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கை பிறந்துடும். தீர்வு படிப்படியாக கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒற்றை எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்கின்ற ஒற்றையை காரணியை மற்றும் நீங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டு குழம்பிக் கொண்டு மழை பெய்யாது என்ற அவநம்பிக்கைக்கு போய் ரொம்ப வேதனைப்படுறீங்க. பல பேர் தன்னுடைய நிலத்தை எல்லாம் விட்டுடுமான ஆலோசனை கேட்கிறீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மழை ரொம்ப குறைவாக பெய்யக்கூடிய பகுதி மாவட்டங்களாகிய இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அணைகளின் நீரை நம்பியிருக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சிருக்கீங்க. இல்லவே வேண்டாம். நாம ஒரு அறிக்கையை கேட்டாலே உங்களுக்கு புரியும். நாம ஒரு அறிக்கை போடுறோம், 99 அறிக்கை பெய்யாதுன்னு வருது. அப்புறம் என்ன செய்வீங்க? நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து வரக்கூடிய அறிக்கையில ஏன் பெய்வதற்கு தாமதம் என்றும், ஏன் தாமதமாக பெய்யும் என்றும், தென்மேற்கு பருவமழை இறுதி வரை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும் என்கின்ற அறிக்கையை கூட சமர்ப்பிக்க போகிறோம். நாம நீண்ட கால அறிக்கை சரியாதான் போயிட்டு இருக்கு. நாம மழை ஆகஸ்ட்ல தான் பெய்யும். வழக்கமா ஆகஸ்ட் தான் பொழியும். இந்த வருடம் ஆகஸ்ட்ல தொடங்கி ஆகஸ்ட்ல தீவிரமடைந்து மெல்ல அணைகளை நிரப்பும் மழையாக ஆகஸ்ட் இறுதியிலையும், தமிழ்நாட்டின் அணையை நிரப்பும் வகையில ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகும் மழை நீர்வரத்து கிடைக்கும் வகையில மழை பொழிவு கர்நாடகா, கேரளாவில் கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்கின்ற திரும்ப ஒரே வாதத்தான். அதற்கான காரணத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இன்றைய அறிக்கையில அதற்கான காரணத்தையும் அறியாதவர்களுக்கு, அந்த அறிக்கை கேட்காதவர்களுக்கும், புரியாதவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு காரணத்தை உரைக்க இருக்கிறேன். ஆக இன்றைக்கு நாளைக்கு, அதாவது 24, 25 வெப்பச்சலன இடிமழை பொழிவு மெல்ல பரப்புல தொடங்கி அதிகரிக்கும். 25 விட 26, 27 கொஞ்சம் கூடுதலாகும். 27, 28 என்ன ஆகும்னா மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிவு தொடங்கும். தென்மேற்கு பருவமழை
29, 30, 31 வரைக்கும் அப்படியே லேசா மிதமா சாரலை கொடுக்கும். அப்பப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அந்த சாரலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக குளிர்விக்கப்பட்டு கிழக்கு திசை காற்று, அதாவது தற்பொழுது மேற்கு வங்கம் அருகே இருக்கக்கூடிய நிகழ்வும் உள் மாநிலங்களுக்குள் போன பிறகுதான் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும். ஆக பாகிஸ்தான் எல்லையோரம் போய் 2 நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து பாகிஸ்தான்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவது உறுதி. தெற்கு பாகிஸ்தான், குஜராத் மற்றும் ராஜஸ்தானை ஒட்டிய பகுதிகளுக்கும் பாலைவன பகுதி, ராஜஸ்தானோட பாலைவன பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதெல்லாம் பாருங்க, ஊடகங்கள்ல உங்களுக்கு செய்தியா வரும். அதற்கு அடுத்தது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சீனா நுழைந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்து பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கும், அப்புறம் ஆகஸ்ட் மாத இறுதியில் வங்கக்கடலின் ஆந்திர கரையோர பகுதிக்கும், செப்டம்பரில் மத்திய ஆந்திர வடக்கு ஆந்திர பகுதிக்கும், பிறகு செப்டம்பர் இறுதி அக்டோபர் முற்பகுதியில் தெற்காந்திர கரைக்கும் நிகழ்வுகள் வரும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆகவே பருவமழை தொடங்க இருக்கிறது. வெப்பச்சலன மழைப்பொழிவு, மாலை இரவு இடிமழைப்பொழிவு இந்த மாத இறுதி நாட்களில் இருந்து படிப்படியாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் 1 பிறந்ததும் ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தினத்தன்று மாலையில பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இடிமழை பொழிவு இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 தேதிக்கு பிறகு மேலும் வலுப்பெறும் மழை. தென்மேற்கு பருவமழை இந்த ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7 தேதிகளில் பலத்த மழை பொழிவை நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், ஏலக்காய் சாகுபடி பகுதி தேனி மாவட்டத்தின் மேற்கு சரிவுக்கும், கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், வயநாடு, குடகு மற்றும் இந்த பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நீலகிரி மாவட்டத்திற்கும் அணைகளை நிரப்பும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கும். ஏனென்றால் கர்நாடக அணையை நிரப்பணும், நீலகிரி அணையை நிரப்பணும், அதுக்கப்புறம் தான் பவானி சாகர் நிரம்பும், கர்நாடக அணை நிரம்பிய பிறகுதான் மேட்டூர் நிரம்பும். ஆகவே இப்படி அதே போலதான் முல்லை பெரியார் நிரம்பணும், அதுக்கப்புறம் தான் வைகைக்கு தண்ணி வரும். ஆகவே கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவு இந்த மாத இறுதிக்கு பிறகு ஆகஸ்ட் 1 இருந்து தீவிரமடைந்து இந்த மாதம் 27 இன்றைக்கே தொடங்கினாலும் சூழல் சாரலா வரும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இந்த மாத இறுதி நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 1 முதல் 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பிறகு ஓரிரு நாள் தொய்வடைந்தாலும் வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே இன்று தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் 1 இருந்து வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவும் கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலோரம் உருவாக போகிறது. வளிமண்டல சுழற்சி என்பது காற்றை தேய்க்கும், தடுக்கும், குளிர்விக்கும். தென்மேற்கு பருவமழை பொழிந்து அங்கிருந்து தப்பி வரக்கூடிய அந்த நீராவியை நீராக மாற்றக்கூடிய அமைப்பு வேதாரண்யம் பகுதிக்குமே ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த பிரச்சனைக்குரிய காற்று பகுதி வேதாரண்யம் பகுதிக்கும், அதே போல ராமநாதபுர கடலோர பகுதிகளுக்கும், குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே கண்டிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை இருக்கு. வெப்பசலன இடிமழை பொழிவு வட உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாகவும், தென் மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும். எங்கே பெய்யும் என்றார்கள், பெய்யவில்லையே என்ற மனவேதனை படக்கூடாது. செய்தி அறிக்கையை பார்க்கணும், ரேடாரை பார்க்கணும், அல்லது மழைப்பொழிவு எங்கே பொழிந்தது என்பதை பார்க்கும் பொழுது அங்கே பெய்து விட்டது, இங்கே பெய்து விட்டது, நமக்கும் என்ற நம்பிக்கை வரும். ஆகவே ஒரே நாள்ல எல்லாருக்கும் பெய்யாது. அப்படிப்பட்ட பருவமழை கூட அப்படி ஒரே நாள்ல பெய்திராது. ஆகவே இது தமிழ்நாட்டுக்கான மழை அல்ல. தென்மேற்கு பருவமழை நாடெங்கும், தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை. அந்த மழை நமக்கு வெப்பசலன காற்று சுழற்சி மழையாகவும், வெப்பசலன தென்மேற்கு பருவமழை ஈரப்பதத்தின் காரணமாக பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவு கொடுக்க போகிறது. ஆகஸ்ட் 15 இருந்து இந்த அறிக்கையே என்னென்ன சிறப்பம்சம், அக்டோபர் 17 வரை மழை பொழிவு எப்படி இருக்கும் என்கின்ற அறிக்கை. ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 1 இருந்து அக்டோபர் 17 வரை நல்ல மழை பொழிவு கிடைக்கும். ஆகஸ்ட் 10க்கு மேல் 2-3 நாள் இடைவெளி கொஞ்சம் வெயில் அதிகரிச்சாலும், ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் வருகிற காரணத்தினால வெயில் அதிகமாக தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை இருக்கும் பொழுது வெயில் தெரியாது, தென்மேற்கு பருவமழை தொய்வா இருக்கும் பொழுது கொஞ்சம் வெயில் தெரியும். அதனால ஆகஸ்ட் 17 இருந்து அக்டோபர் 2 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையக்கூடிய நாள். அந்த வழித்தடத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் சூரியன்
சொத்துக்கு திருவிழக்கூடிய நாள். வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும். அப்பொழுது தெரியாது. சில நாட்களிலே தென்மேற்கு பருவமழை ஒரு 2-3 நாள் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் பொழுது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாதீர். அது இதே தான் இப்ப இருக்கிற வெயிலையும் கடந்த ஒரு வாரமாக இருக்கக்கூடிய வெயிலையும் இருக்கும் என்று சொல்லி இருந்தோம். ஆகவே அடுத்து மழை வரப்போகிறது என்பதையும் சொல்லி இருந்தோம். இந்த ஆகஸ்ட் 10 தேதியிலிருந்து ஒரு 15க்குள்ள ஒரு வெயில் இருக்கும் என்றும் சொல்லி இருக்கிறோம். 15க்கு மேல் மழைப்பொழிவு தீவிரம் அடையும் என்றும் சொல்லி இருக்கிறோம். ஆகவே வெயிலுக்கு பின் மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே வெயில் வந்ததும் உடனடியாக பழைய வார்த்தைகள் எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் ஒரு மனக்கவலையை ஏற்படுத்தி கொண்டு மனதிலே போட்டுக்கொண்டு புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்கு பிறகு விறுவிறு கர்நாடக கேரள அணைகளை நிரப்பக்கூடிய நிகழ்வுகள் மழைப்பொழிவுகள் கேரளா கர்நாடகாவில் அமையும். செப்டம்பர் மாதம் முதல் 15 நாள் மிகச் சிறப்பான மழைப்பொழிவு கர்நாடகா கேரளாவில் கொடுக்கும். அதுக்கப்புறம் மழை அதை விட கூடுதல் இருக்கும். செப்டம்பர் 15 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் ஒரு மாதம் 30 நாட்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவு இருக்கும். அந்த நேரத்தில் குறுவை அறுவடையை இடையூறு கொடுக்கும். குறுவை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக அமையும். ஆகவே வானிலை அறிக்கையோடு வானிலை எறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்யக்கூடிய நாளாக அந்த நாட்கள் அமையும். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆனால் மழை நாம் நினைக்கும் பொழுது பொழியாது. மழை இருக்கிறது என்று நாம் விதைத்து விட்டு நம்முடைய வயல் காயும் பொழுது பெய்யும் என்று நாம் நினைக்க கூடாது. ஆனால் பெய்யும். காயும் பொழுது நாம் நம்முடைய வயலுக்கு தேக்கி வைத்திருந்த மழை நீரை பாய்ச்ச வேண்டும். ஆகவே கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும். மழை நீரை சேகரிக்க பண்ணை குட்டைகள் அமைப்போம். கண்டிப்பாக அந்த பண்ணை குட்டைகளை இந்த ஆண்டு நிரப்பும் மழை செப்டம்பர் அக்டோபரில் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக பாதிக்கும் மழை. இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் அதிக மழை இருக்கு. தென் உள் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் வட உள் பகுதிகளுக்கும் இருக்கிறது. வட உள் பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கிறது. வடகடலோரம் ஆந்திர பிரதேசத்துக்கெல்லாம். ஆகவே சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவு தரும் என்ற அறிக்கையும் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அது தொடர்பாக வரக்கூடிய அடுத்த அறிக்கையில வடகிழக்கு பருவமழை அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். மழைப்பொழிவு பொழியும் என்பதை வெயில் மாறும், குளிரும், மழைப்பொழிவு மேகங்கள் வரும். பிறகு மாத இறுதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மாத இறுதியிலிருந்து தீவிரமடைந்து ஆகஸ்ட் 1 நன்றாக தீவிரமடையும். ஆகஸ்ட் 15 அக்டோபர் 17 வரை மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை பெய்ய வேண்டிய ஜூன் ஜூலை மழையெல்லாம் செப்டம்பர் அக்டோபர்ல கொட்டி தீர்த்து விடும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது பெரியாது. நல்ல மழை தரும். நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.